ஒரு நொடி படத்தின் மூலமாக ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்த நடிகர் தமன்குமார் அவங்களோட நடிப்பில் உருவாகி வெளியான திரைப்படம் தான் ஜென்ம நட்சத்திரம். இந்த படத்தை இயக்குனர் மணிவர்மன் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் மல்லி மல்கோஸ்த்ரா, காளி வெங்கட், தலைவாசல் விஜய் ஆகியோர்கள் நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கர்ப்பமாக இருக்கிற கதாநாயகி அமானுஷ்ய விஷயங்கள்லாம் தொடர்ந்து அவங்களுடைய கனவுல வந்துக்கிட்டே இருக்குது. கதாநாயகன் சினிமாவில் ஒரு நல்ல இயக்குனர் ஆக வேண்டும் அப்படின்னு தனது முதல் படத்தை தான் நினைச்சது மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காரு. இவங்களோட கதை ஒரு பக்கம் போய்க்கு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பிரபல அரசியல்வாதிகிட்டேருந்து வேலை செய்கிற காளி வெங்கட்டோட மகளுக்கு மருத்துவ அறுவை சிகிச்சைக்காக ஒரு 40 லட்சம் வரைக்கும் தேவைப்படுது. இந்த பணத்தை அரசியல்வாதிகிட்டே கேட்குற காளி வெங்கட்டுக்கு அவமானம் தான் வருது. இதனால் அரசியல்வாதியோட கருப்பு பணத்தை அவர் கடத்தி விடுறாரு காளி வெங்கட்டு. இதனால் அந்த அரசியல்வாதியின் ஆட்களால் கொல்லப்படுகிறார். இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பணத்தை தான் புதுச்சேரி செல்லும் வழியில் உள்ள ஒரு பழைய கட்டடத்தில் மறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஹீரோ மற்றும் அவங்களோட நண்பர்கள்ட்ட சொல்லிவிட்டு தனது மகளையும் எப்படியாவது காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறந்துடுறாரு காளி வெங்கட்டு. ஹீரோவும் நண்பர்களும் அந்த பழைய கட்டடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஏதோ ஒரு அமானுஷ விஷயத்தால் ஒவ்வொருத்தராங்க மரணம் செஞ்சுப்படுறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம், யார் இந்த கொலைகள்லாம் செய்கிறாங்க, தேடி சென்ற பணம் கிடைச்சதா இல்லையா, அப்புறம் காளி வெங்கட்டோட குழந்தையோட உயிர் காப்பாற்றப்பட்டதா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. கதாநாயகி உள்ளிட்ட அனைவரோட நடிப்பு ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. பரபரப்பு நிறைந்த சூழலில் தங்களது நடிப்பின் மூலம் திரையில் சிறப்பாக காட்டியிருக்கிறாங்க. நடிகர் மற்றும் நடிகரோட நடிப்பில் எந்த ஒரு குறையுமே இல்லைன்னே சொல்லலாம். ஆங்கிலத்தில் வெளிவந்த ஓமன் அப்படிங்கிற படத்தோட தமிழ் ரீமேக் தான் இந்த ஜென்ம நட்சத்திரம். அதை அப்படியே தமிழ் ஆடியன்ஸனுக்கு பிடிச்சது மாதிரி எமோஷனோடு கலந்த ஹாரர் ட்ராமாவாக இந்த படத்தில் சிறப்பாக திரையில் வழங்கியிருக்கிறார் இயக்குனர் மணிவர்மன். ஒரு சில இடங்களில் தொய்வு ஏற்பட்டாலும் அது பெருசாக திரைக்கதையை பாதிக்கலை. அதே மாதிரி கிராஃபிக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்துக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் கூடுதல் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். கதாபாத்திரங்களை வடிவமைத்த விடம் சிறப்பாகவே இருந்துச்சு. விறுவிறுப்பான திரைக்கதை, திகில் மூட்டும் ஹாரர் மூமெண்ட்ஸ், சாத்தான் குறித்து காட்டப்பட்ட திகில் காட்சிகள் எல்லாமே அழகாக படத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க. இவை எல்லாத்தையுமே பின்னணி இசை இன்னும் வலுவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். ஹாரர் படங்கள் என்றாலே பின்னணி இசை தான் மெயினான இது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த படத்தை சிறப்பாகவே இசையமைப்பாளர் சஞ்சய் சவுண்ட் எஃபெக்ட், எடிட்டிங் மற்றும் ஒளிப்பதிவுலாம் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா நடிகரோட பங்களிப்பு, திரைக்கதை, பின்னணி இசை எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைச்சிருக்கு. மைனஸ் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஏற்படுற தொய்வு தான் மைனஸாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஹரர் படங்களை விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் ஒரு சிறப்பான விருந்தாக அமையும். மேலும் இது போன்ற சினிமா செய்திகள், விமர்சனங்களுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.